5வது மாதம் வளைகாப்புக்கு 5 வகையான சாப்பாடு செய்வாங்க இல்லையா, அது என்னென்ன செய்யலான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த 5 வகையான சாப்பாடை கண்டிப்பாக வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப்க்கு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க. 5th மந்த் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நாத்தனார்ன்ற முறையில் நான் தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் வந்து பலா பிஞ்சு இருக்கு இல்லையா, அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிரியாணி செய்யலாம், சிக்கன் தொக்கு மாதிரி செய்யலாம். நான் பிரியாணி செய்யலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் தொக்கு மாதிரி வச்சுட்டு சாப்பாடுக்கு தொட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெங்காயம் அப்படி தான் ஏற்கனவே இருக்குது. எங்கேயோ வர வழியில் வண்டியில் பார்த்தேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. உரிச்ச பூண்டு வாங்கிட்டு வந்தாங்களாம். ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருந்தது. 2த்தையுமே எடுத்து வச்சுட்டு பலா பிஞ்சு வந்து வேக வச்சுட்டேன். வேகிற டைமில் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக செஞ்சுட்டேன். இந்த பலா பிஞ்சு தொக்கு செஞ்சுட்டேன். இதை வச்சு சூப்பரான சாண்ட்விச் ஒன்று செஞ்சிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த பலா பிஞ்சை வச்சு என்னென்ன ரெசிபிலாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ரெசிபி தான் தெரியும். ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து கடலை கடைஞ்ச பீர்க்கங்காய், பலாக்காய் தொக்கு, ரைஸ், அவ்வளோதான்.